எல்லாத்தையும் போட்டு கடையில் போட்டு சரியாக சூழ்நிலை நம்ம போடணும் போட்டு அதை கிட்டத்தட்ட இப்படி ஒரு 2 மணி நேரம் இருக்குது. சாப்பாடு நல்லா வேக போகுது, சீக்கிரமாக முடிச்சுட்டே இருக்குது. நல்லா கொதிக்கணும், நல்லா தீயை நல்லா சூடாக வைக்கணும், கொதிக்கணும். கீழே அடிப்பிடிக்காமல் இதை பார்த்து இறக்கி தான் என்னுடைய ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு செப்பை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் பேர் ராஜசேகர் வந்து அவர் அருமையாக பண்ணுவார். இது பச்சை பயிறு 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசி நாங்கள் பண்ணியிருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம். இது 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ பச்சை பயிரை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, அப்படியே போட்டுட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க. அப்படியே பாருங்க, எப்படி பச்சை வெள்ளையமா ஒரு டிஃப்ரெண்டாக கலராக இருக்கு. இறங்கி உடம்புக்கு அது கூட்ட சக்தி. உசுரோட கக்கா பெத்த புள்ள ஏனோ இன்னும் தகவல் வரல. 3 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ பூண்டு நல்லா முடிச்சு வச்சுக்கிறோம். அது இந்த பச்சை பயிர் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்ச உடனே நாங்கள் அதை அப்படியே பாதி கிலோ கொட்டிட்டோம். கறி போட்டா அதில் ஒரு வெங்காயம், அந்த ஒரு வெங்காயம், கறி போட்டா 2 வெங்காயம். அப்படி மண்ணாடி போட்டக்கூடாது, சாப்பாடு டேஸ்ட்டை குறைஞ்சிடும். பாருங்க, அப்படி அதான் வேற கண்டுபிடிச்சிருக்கோம். சின்ன வயசுல இந்த பொண்ணை நாங்கள் சமையலுக்கு நாங்கள் இவ்வளோ இப்பவுமே நாங்கள் சமையலுக்கு படிச்சு மேலே போகணும்னு பார்க்குது, அதை போய் சமையல் கொண்டு வந்து நாங்கள் இவ்வளோ இப்பவுமே ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு பிரியாணி மறுகாலத்தில் ஒரு பிரியாணி மாஸ்டர், ஒரு பிரியாணி மாஸ்டர் நாங்கள் உருவாக்க போகிறோம். இதுதான் பிரியாணி மாஸ்டர். இவங்களுக்கு இப்போவுமே சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். வருங்காலத்தில் இவர் பெரிய செஃப்பாக வந்து ஒரு பெரிய பிரியாணி கிடைக்கும். இப்போவுமே அவங்க அப்பா வந்து பேரில் ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, ரூபிகா ஹோட்டல்னு சொல்லிட்டு. பார்த்ததே தெரியல. ஆமாம், ரூபிகா ஹோட்டல்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் ஒரு செஃப்பாக மாறதுக்கு ஒரு வாய்ப்பு. செஃப்பா. ஆமாம், பார்த்துக்காங்க, எல்லோரும் பார்த்துக்காங்க, டேஸ்ட்டை பார்த்துக்காங்க, டேஸ்ட்டை பார்த்துக்காங்க. இவர்தான் மெயின் செஃப். வேற யாரும் செய்யல. இவர் அநேக ஹோட்டலில் மாத்திரம் இல்லை, அதே கல்யாண வீட்டுகளுக்கு இவர் தான் பிரியாணி செஞ்சுருக்காரு. இந்த ஏரியாவில் நல்ல சிறந்த கல்யாணத்துலாம் போயிட்டு வருவார். இவர் நல்ல ஹோட்டல்லாம் போயிட்டு வருவார். 5 ஸ்டார் ஹோட்டல், மற்ற ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு வருவார். நல்லா சமைப்பார். மாத்திரம் இல்லை, நல்லா சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு செஃப் இவர். நாங்கள் இப்போ ஒரு இந்த வெளிநாட்டுக்கு ஒரு ஏற்றுமதி கொண்டு அசிஸ்டண்ட்டு இப்போ தான் தொழில் கற்றுக்கிறாங்க. பாருங்க, யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவருடைய சின்ன இப்போ தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் இதை இவங்க செய்கிறதெல்லாம் கவனமாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வரக்கூடிய காலங்களில் இவங்க சிறப்பாக செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சமயம் வந்து வல்லுநர் ஒரு சமயம் பெரிய வல்லுநர் இவர். சும்மா இருக்கவே மாட்டார். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது புதிய டிஷ்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். கரண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். ராத்திரி 12 நாள் விட்டு போக மாட்டார். கரண்டி கைமா தான் விளாண்டுறாரு. வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது சமையல் பார்க்கணும், பண்ட பாத்திரம் தேக்க பார்க்கணும், அது இல்லை சமையல் செய்யணும் சரி, பட்ட பாத்திரம் தேய்க்கிறது சரி, சமையல் பண்ணாலும் சரி, பட்ட பாத்திரம் ஏதாவது வீட்டில் செய்யலாம் சரி, இந்த குரூப்பை நீங்கள் கூப்பிடுங்க. உடனே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாம் எவ்வளோ பெரிய பாத்திரங்களாக இருந்தாலும் இவர் நல்லா பயங்கரமாக கழுவாரு.
சின்ன பாத்திரங்கள்லாம் பயங்கரமாக கடவுடைய தான் அந்த 3 பேர் வந்து மேலே இடிச்சிட்டு இருக்கான். அவன் பயங்கர இடிக்காரன். அவனுக்கு அது இது பார்த்தவன அவனுக்கு ப்ரொஃபஷனல். நிறைய பாக்ஸிங்கெல்லாம் தெரியும் அவனுக்கு. நிறைய இடத்துக்கெல்லாம் போவான். பாக்ஸிங் அவர் பாக்ஸர் அவரு. ஆமாம், அவர் நல்ல பாக்ஸர் பண்ணுவார். அவர் கீழே இருக்கா வந்து ஒரு அடி தாக்கி வந்தா இருக்கான். பக்கத்தில் ஒன்று இருக்கான் இடி தாக்கி. அவன் தான் அந்த பாக்ஸர் வந்து இவன்ட்டு கற்றுப்பாரு. எப்படின்னா இல்லையா ஓவர் தண்ணியா இருக்காது. அப்புறம் நீங்கள் இருக்கிறது கூட வராது. கஞ்சியாக தான் ஆகணும். உப்பு இருக்காது. உப்பு போடுறதுனால கிண்டணும் இல்லை, எல்லாத்துலையும் சேரணும் இல்லை. அயோடியம் தான் இருந்தாலும் உப்பு பாருங்க, டேஸ்ட் பார்த்து